மதுரையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தெப்பக்குளம், விரகனூர், கீழவாசல், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, எவ்வளவு நாட்களாக மதுரையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது? மழையின் தாக்கம் என்ன? இதுபோன்ற இன்னல்களை மக்கள் சந்திக்கிறார்கள். திலகவதி, மதுரையில் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரையில் நேற்று முதலாகவே இரவு முழுக்க இன்று காலை தொடங்கி தற்போது வரை லேசான மழை, அதே போல கனமழை என விட்டு மழை பெய்து வருவதால் நகரின் 20க்கும் மேற்பட்ட தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி என்பது கீழவெளி வீதி பகுதி. இந்த பகுதி ஒரு தாழ்வான பகுதி. இந்த இடத்தில்தான் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதால் இது பிரதான பகுதி என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வாகனங்களும் இடர்பாடுகளுக்குள் செல்கிறது. மேலும் குறிப்பாக நேற்றைய தினம் மதுரை மாநகரை பொறுத்தவரை கோரிப்பாளையம், KK நகர், அண்ணா நகர், அதே போல பெரியார் பேருந்து நிலையம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சுவாமி சன்னதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை பெய்திருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியரும் இந்த பணிகளை ஆய்வு செய்திருக்கிறார். அவரிடம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா மதுரையில் 2 நாளா மழை பெய்யுது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து வரீங்க? நமக்கு IMD-லிருந்து ஏற்கனவே தெற்கு தமிழ்நாடுக்கு அதிகமான மழை இருக்கும் என்ற ஒரு தகவல் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் கூட நம்ம வருவாய்த்துறை அலுவலர்கள் நேற்று முந்தாம் தினமே தகவல் கொடுத்திருந்தாங்க. அனைத்து மாவட்டங்களிலுமே கூட பருவமழை மழை எதிர்த்து அனைத்து நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா மதுரை மாவட்டம் பொறுத்தவரை போன்ற 24 மணி நேரத்தில் 38.69 mm மழை பெஞ்சிருக்கு. போன 8 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 18.44 mm மழை பெஞ்சிருக்கு. ஸோ அனைத்து தாலுக்குலுமே கூட அதிகமான மழை நேற்று இரவிலிருந்து பெஞ்சிட்டு இருக்கிற தகவல் நாங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். எந்த விதமான உயிருக்கு பாதிப்பு இப்போ வரைக்கும் நம்ம மதுரை மாவட்ட நிர்வாகத்துடைய கவனத்துக்கு வரல. நம்முடைய வட்டாட்சியர்கள், தென் துணை வட்டாட்சியர்கள், ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் அனைவரும் கூட தயார் நிலையில கிராமப்புற பகுதியில் எல்லாமே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. EB அபிஷியல்ஸ்கள் எல்லாமே பிரிகாஷனரி மெஜர்ஸா ஸ்லாக்டு லைன்ஸ்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மரக்கிளைகள் எல்லாமே விழுந்திருக்கும் அங்கே கூட மரக்கிளைகள் எல்லாமே வெட்டும் பணி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மட்டும் மதுரை மாவட்டத்தில் மழை இருக்கிறதுனால அனைத்து பள்ளிகளுக்கும் கூட விடுமுறை கொடுத்திருக்கோம். நீங்களே கேட்டிருக்கலாம் திலகவதி, குறிப்பாக மழை தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய சூழலில் மதுரை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 30 மில்லிமீட்டர் மழை என்பது மதுரை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பெய்திருக்கிறது. மேலும் பல்வேறு வகையான மீட்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முழுமையாக தயாராக இருப்பதாகவும், அதே போல மதுரை மாநகராட்சி மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய தாழ்வான இடங்களில் உயரழுத்த நீர் உறிஞ்சும் இயந்திரங்களை கொண்டு அந்த தண்ணீரை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக மதுரையில் தற்போது லேசான மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஒரு சிரமத்தையே சந்தித்திருக்கிறார்கள். கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி மணிகண்ட பிரபு.